பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 43 முதல் 45 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 43வது அதிகாரத்தில் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்துக்கு திரும்பி வருவதை குறித்து பார்க்கிறோம். தேவன் தாமே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய அந்த வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே தமது மகிமையை திரும்பி வர பண்ணுகிறவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆரம்பத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும் பயங்கரமான தரிசனத்தோடு அவர் புத்தகத்தை ஆரம்பித்தார். தேவ மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தை விட்டு நகரத்தை விட்டு விலகினதை அதிகாரங்கள் 8 முதல் 11 அதிகாரங்களில் வசனங்களிலே நாம் பார்த்தோம். இன்னும் ஒரு பயங்கரமான தரிசனத்தோடு எசேக்கியேல் இங்கே புத்தகத்தை முடிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை, வல்லமை, அன்பு ஆகியவை தேவாலயத்தை மீண்டும் நிரப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். மனிதர்கள் தேவனை விட்டு விலகி போனாலும், ஏதேன் தோட்டத்திலிருந்து விலகி போனாலும் தேடி வருகிற தேவன், தன் பிள்ளைகளை தேடி அவர் வருகிற தேவன். அதற்காகவே மீண்டுமாய் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே தந்து அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக பலியாக செலுத்தி அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து கிருபாதார வழியாக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தேவகுமார் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படலாம். மீண்டுமாக சபை ஆண்டோடைய மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய மகிமை நிறைந்த ராஜ்யத்துக்கு தேவனாக நம்மை கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 44வது அதிகாரத்திலே பிரபுக்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் அவர்கள் செயல்படுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள் பரிசுத்தத்தோடு தங்கள் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதை அங்கே சுட்டி காட்டப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், எந்த விதமான விருத்த சேதனமில்லாத எந்த காரியங்களும் அங்கே மனிதர்கள் வரவுள்ளே வரக்கூடாது. அந்த தேவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த தேவனுடைய தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெரிகிறது. இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்ததியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி லேவியர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். வாயில் காப்போரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் பிதாவுடைய சமூகத்தில் நிறுத்தியிருக்கிறார். நாம் உங்களுடைய தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கின்ற ஆசாரியர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தும் விதமாக நம் நிறைவேற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து 45 அதிகாரத்திலே தேசம் பிரிக்கப்படுகிற காரியத்தை குறித்தும், பரிசுத்த நாட்கள், காணிக்கைகள் அவைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்யும் ஆசாரியர்களுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற தேசத்தை குறித்து இந்த வசனங்கள் தெரிவிக்கின்றன. இதோ கர்த்தருடைய ஊழியர்களுக்கு என்று தேவாலயத்தில் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதே வேளையிலே எப்படி பரிசுத்த நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு பக்தியோடு எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதையும் இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், 7 நாட்களிலே ஆசரிக்கப்பட வேண்டிய விதங்கள் ஆகியவையும் ஆண்டவருக்கு அங்கே குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வசனங்களின் நடந்து தேவனுடைய பரிசுத்த சபையிலே நாம் சபை கூடுதலை விட்டுவிடாமல் பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேவனத்தை நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் கவனத்தோடு நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் முகந்த வகையிலே ராஜ்யத்தின் புத்திரராய் ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்ல உதவி செய்வாராக. தேவனத்தை தாமே இந்த அருமையான ஆராதனை நாடத்திலும் கலந்து ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.